உமா, ஏமா சொல்லாம வந்துட்ட? உன்னதாமா கேக்குறேன். ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்ட? யார்கிட்ட சொல்லணும்? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்கிட்ட இல்லனாலும் உங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமே. யார் அந்த அண்ணன்? உனக்கு என்ன ஆச்சு? கூட பிறந்த அண்ணன் கூட யாருன்னு தெரியாம போயிடுச்சா? அண்ணன் அண்ணன் சொல்லிக்க அந்த ஆளுக்கு என்ன அருகதை இருக்கே? அந்த ஆளா? ஆள் இல்லாம பின்ன என்ன பெரிய மகாராஜாவா? உமா, அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படிமா துணிச்சல் வந்துச்சு? எனக்குன்னு ஒரு அவர் இருந்தாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. உலகத்துக்கு தெரியாது, ஆனா உங்க அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உங்க 2 பேரும் மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த மர்ம நாவல நான் இந்த உலகத்துக்கு படிச்சு காட்டத்தான் போறேன். உமா, என்ன புதிர் போடுற? புதிர் போடல, உங்க சதி திட்டத்தை அம்பலப்படுத்த போறேன். சதி திட்டமா? நீ என்ன சொல்ற? ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. சொந்த தங்கச்சியோட தாலி அறுத்துட்டு வெளிநாட்டு படிப்பு பட்டம். நிறுத்துறே. இனிமே அவரை பத்தி ஏதாவது பேசணும், அடிச்சு பல்லகள் எல்லாம் காட்டிடுவேன். என்ன மிரட்டுறீங்க? நீங்க வேணா அந்த இதயம் இல்லாத மிருகத்தை தலையில தூக்கி வச்சுட்டாருங்க. இதயம் இல்லாத மிருகமா? மிருதுவான மனசு படைச்ச உங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் பேசுற? பூனைக்கு கூட தான் மிருதுவான பாதம், ஆனா அதுக்குள்ள தான் கூர்மையான நகமும் இருக்கு. அப்பா அம்மா இல்லாத ஒண்ணு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி நீ இஷ்டப்பட்ட வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு பாரு. அவருக்கு இந்த வார்த்தையெல்லாம் வேணும். ஆட்டோ குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் தடவி மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் பலிப்பீடத்துல நிறுத்தி வெட்டுவாங்க. அது போல என் கழுத்துல தொங்கின மாங்கல்யத்தை அறுத்தெறிஞ்ச அந்த படுப்பாவி எனக்கு அண்ணனா? ஓடி வாய. என்னடி பேசுற நீ? இனி அனாவசியமா ஒரு வார்த்தை. நீ ஒரு வார்த்தை என்ன, இன்னும் 100 வார்த்தை பேசுவேன். இந்த ஊரை பேச வைப்பேன். அப்படி என்னதான் அவர் செஞ்சுட்டாரு? கேட்டிருந்தா என் சங்கர் என் பேருக்கு வாங்கின சொத்தெல்லாம் உன் புருஷனுக்கு எழுதி கொடுத்திருப்பேன். அநியாயமா என் சங்கரோட உயிரை பறிச்சிட்டீங்களே. நீ நீ இந்த நிலைமை அவரோட கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுனால நீ வாய்க்கு வந்தபடி பேசினதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். உமா, எப்படிமா இவ்வளவு வஞ்சத்தை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா நீ அண்ணன் அண்ணன் அவர்கிட்ட உன்னால எப்படிமா கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது? சுயநலத்துக்காக சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை பறிச்சு ஒரு துரோகி அண்ணன் சொன்னது தப்புதான். அண்ணா வளர்த்ததுக்கு பதிலா ஒரு நாயை வளர்த்திருந்தாலும் கடைசி வரைக்கும் அது அவர்கிட்ட நன்றியோடு இருந்திருக்கும். உன்கிட்ட ஜஸ்ட் a minute, மிஸ்டர் சுகுமார். என் கணவர் இறந்த பிறகு நான் இந்த டிரெஸ் போடுறதில்ல என்ன முடிவு செஞ்சிருந்தேன். ஆனா நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரத்தான் போறேன். அந்த கொலைக்காரன கூண்டலை ஏற்றத்தான் போறேன். நான் படிச்ச சட்டத்துக்கு சக்தி இருந்தா, நான் வடிச்ச கண்ணீருக்கு மதிப்பு இருந்தா வழக்குல நான் தான் ஜெயிப்பேன். என் கணவனை கொன்ன உன் கணவன் கழுத்த தூக்கு கயிற மாட்ட வைக்கல, என் பேர் அட்வொகேட் உமா இல்ல. சரதா, நிறுத்துடி. நீ படிச்ச அதே சட்டம் தாண்டி நானும் படிச்சிருக்கிறேன். நீ வடிச்ச அதே கண்ணீர் தாண்டி நானும் அவரும் உன் கணவருக்கா வடிச்சிருக்கிறோம். நன்றி கெட்ட நீ ஒரு நிரபராதி கழுத்துல தொங்க விட போற தூக்கு கயித்த துண்டு துண்டாக்கி தூள் தூளாக்கி உன் முகத்துல கரிய பூசல. நான் மிஸ்ஸஸ் சுகுமார் இல்லடி. நெல்லுமா, புருஷனுக்காக பறிஞ்சு பேச வந்தியா? இல்ல. அப்புறம் என்ன, என் மருமக கிட்ட மாங்கல்ய பிச்சை கேட்க வந்தியா? நியாயம் கேட்கறதுக்கு பிச்சை பாத்திரம் கையில இந்த வேண்டிய அவசியம் இல்ல. நியாயம்? என் மகனை சதி செஞ்சு கொண்டவனுக்கு எதிராக எனக்கு கிடைக்கணும் நியாயம். சொத்து பத்து அத்தனையும் வித்து என் கையில இருக்கிற கடைசி துட்டு வரைக்கும் நான் கோர்ட்டு படி ஏறாம விட மாட்டேன். அந்த பாவி தூக்குற தொங்கணும், அதை பார்த்து நான் பரவசம் அடையணும். ஷட் அப் மிஸ்டர் திருஞான சம்பந்தம். அப்பா அப்பான்னு மரியாதை கொடுத்து உங்களை இத்தனை நாள் கூப்பிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது ரொம்ப வேஸ்ட். என்ன சார், உங்க பணம் உங்க சொத்து உங்களாலேயும் உங்க பணத்தாலேயும் என் புருஷனோட கால் தூசி கூட அசைக்க முடியாது. என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க, போங்க. என்ன செய்ய முடியுமாவா?